அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சென்ட்ரல் வங்கியில் காலியாக உள்ள ஜூனியர் மேனேஜ்மெண்ட் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் குறைந்தது 1 முதல் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 32 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.ibpoonline.ibps.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 175 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 9ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் உள்ள HDFC வங்கி முழுவதும் காலியாக உள்ள சேவை மேலாளர் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நிறுவனத்திலும் 1 முதல் 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.hdfcbank.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 7ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்பாட்டு கணினி வளர்ச்சிக்கான மையத்தில் காலியாக வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. மேம்பாட்டு கணினி வளர்ச்சிக்கான மையத்தில் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பணியாளர் மற்றும் ப்ராஜெக்ட் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. 50% மதிப்பெண்களுடன் பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.cdac.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 20 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை அதிகாரியாக பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வனத்துறை அதிகாரிகளுக்கான அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 32 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் upsc.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 11ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் பெல் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பெல் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. BE, BTech டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் bell.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1072 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 472 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 28ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது.
தமிழக சட்டக்கல்லூரியின் பேராசிரியராக பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டக் கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. முதுநிலை பட்டம், PhD முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் trb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 3ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன்.